யோகா தெரப்பி அண்ட் ஃபிசியோதெரப்பி ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன சார்? இதுவும் நீங்கள் கேட்குற கேள்வி எல்லாமே ஒரு ரொம்ப ஹைலைட்டான கேள்வி தான். ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய குழப்பம் இருக்குது. எஸ் சார். என்ன நினைக்கிறாங்கன்னா, இது யோகா தெரப்பியில் சொல்லித்தராங்களே, நீங்கள் ஃபிசியோதெரப்பியில் பண்ணுறீங்களேன்னு கேட்பாங்க. சில பேர் ஃபிசியோதெரப்பி கிட்ட வந்து யோகா தெரப்பியில் இதை சொல்லித்தராங்களேன்னு சொல்லுவாங்க. இரண்டு ஒரே மாதிரி இருக்கிற ஒரு பாவனை இருக்குது. ஆனால் உண்மையிலே அது கிடையாது. அதாவது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒருத்தர் வந்து ஃப்ராக்சர் ஆகிடுது, ஏதோ ஒரு காரணத்தினால, ஒரு விபத்தினால காலோ கையோ ஃப்ராக்சர் ஆகுது. அவங்க உடனே யோகா பண்ண முடியாது. அப்போ அவங்களுக்கு என்ன சிகிச்சை பண்ணுறாங்கன்னா, ஃபிசியோதெரப்பி பண்ணுவாங்க. ஒரு 15 நாள். அது வலியை பொறுத்தது, பிரச்சனையை பொறுத்தது. சில பேருக்கு 3 மாதம் கூட பண்ண வேண்டியது இருக்கும். அது பண்ணுறதுக்கு நிச்சயமாக ஃபிசியோதெரப்பி முக்கியமான பங்கு வகிக்குது. ஃபிசியோதெரப்பி என்பது உடல் இயக்கத்தை இயக்க வைத்தல். தமிழில் சொன்னோம்னா ஃபிசியோனாலே ஃபிசியாலஜி அப்படின்ற போது ஃபிசிக்கல் அப்படின்னாலே உடல் கூறியலை இயக்க வைக்கிறதுக்கான பயிற்சி முறை. யோகா தெரப்பி அப்படின்னு சொன்னோம்னா உடல் கூறியலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் மண்டலங்களை சீராக இயங்குவதற்கு உதவி பண்ணுது. அப்போ இதுக்கு பேர் யோகா தெரப்பி. உடல் புற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு பேர் ஃபிசியோதெரப்பி.